சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. என்ன முதலாளி அம்மா, கடைசியில உங்க வீட்டு நகையெல்லாம் இவ கழுத்துல தொங்குது? கவரிங் நகை கூட போட மதிப்பு இல்லாதவளுக்கு தங்க நகை கேக்குதா? பேசாம இருங்க வசுப்பாட்டி. ஃபர்ஸ்ட் நைட்டு, செகண்ட் நைட்டு, தேர்ட் நைட்டு எதுவுமே நடக்க கூடாதுன்னு அப்படியே கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா தேருக்கு தொம்ப கட்டின மாதிரி காதுல கழுத்துல எல்லாம் நகைய போட்டு நிக்க வச்சிருக்கீங்க. இவளுக்கு ஏறி போச்சுன்னா சமாளிக்க முடியாது முதலாளி அம்மா, சொல்லிட்டேன். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் போனதும் எல்லா நகையும் வாங்கி பெட்டியில வச்சிருவேன். புரியுது புரியுது, சும்மா பில்டப் கொடுக்குறீங்க அப்படிதானே? ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்கோ. அதான் எல்லாம் ஆயிடுச்சு, மாலை வர திரும்பி போகணுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்கோ. சாமி, அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடி எதுக்கு இதெல்லாம்? அர்ஜுன் மாமா, இதெல்லாம் சடங்கு, நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஐயர் சொல்றத கேட்டு பண்ணுங்க. அர்ஜுன், அதான் சடங்குன்னு சொல்றாங்கல்ல, பண்ணுப்பா. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्यमस्तु. தம்பி, அதுதான் மாலை போட்டீங்கல்ல, அப்படியே ஒட்டாம உரசாம தேய்ச்சிக்காம அவளை விட்டு தள்ளி உட்காருங்க. பாட்டி, பொண்ணு மாப்பிள்ள ஒட்டி உரசினாதான் நல்லது, அதே கெடுத்து விடுறீங்க. ஏய், நீ வெளியில வா, உன்னை அப்படியே உரல்ல போட்டு நசுக்கி ஊறுகாவா சாப்பிடுறேன். வா, ஆளப்பாரு. அம்மா, எல்லாருக்கும் அக்ஷதையை கொடுத்துடுவாங்கம்மா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி தாராகிரி நமோஸ்துதே. வா மீனாட்சி, அச்சதை அன்னிக்கிட்ட கொடு. அண்ணே, அத்தை இந்தாங்கம்மா. அங்க போய் கொடு. பாட்டி, தனம் தானியம் வசும் பகவத்ரடாவம் சதசம்பத்தரம் தீர்க்கமாஜோ. ஐயரே இந்தாங்க. இத கழுத்துல போட்டுட்டு அந்த மஞ்ச கயிறை கட்டிடுங்கோ. சுமங்கலீரிதம் பதூரிவாகம் சமேதவக்ஷதாம் சௌபாஹ்யபத்ரே கத்தாராஜாஸ்தம் விபரேதராம் இமாம் சத்வேத்து புத்ராம் ஜமகாம் குரு தசாஸ்யாம் புத்ராநாதே கிபதிமேதா தசங்கிருதி தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து அரோகதிரகாத்ரதா சித்திரஸ்து. இந்த குங்குமத்தை எடுத்து திருமாங்கல்யத்துல வைங்கோ. வைங்கோ.
விளங்காத விளக்குமாருக்கு பட்டு குஞ்சலம் வேற. நெத்திலையும் வைங்கோ. தாலி பிரிச்சு கோர்த்து மறுதாலி கட்டியாச்சு. சம்பிரதாயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. போய் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல இந்த விசேஷத்திலேயே எனக்கு விருப்பம் இல்ல. அக்கா, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. பாத்தீங்களா முதலாளி அம்மா, நீங்க வேண்டான்னு சொன்னதும் உங்களுக்கு போட்டியா அங்க போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பேசாம இருங்க வசுப்பாட்டி. பேசாம தான் இருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பாட்டி எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு போங்க. ஏன் கொட்டிக்கிறதுக்கு நீ போகலையா முதல்ல? நான் முதல்லயே சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியுமே. அதனாலதான். என்ன ஏதாவது கிடைச்சதா? எல்லாம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸா இருக்கு சார். அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகல சார். என்ன சார், கணக்குல வராத நகை பணம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னும் காணமே சார். கிடைக்கும். இன்னொரு முறை சரியா பாருங்க. ஓகே சார். செக் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துருங்க. சரிங்க சார். ஓகே சார். இதுல இருக்கிற அக்கௌண்ட்ஸ்லாம் கணக்குல வரல சார். அப்படியா? சரி, ஒன்னு பண்ணுங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. குயிக் வாங்க. சார், பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம். செக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. இந்தாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல சார். எல்லாத்துக்குமே பக்காவா அக்கவுண்ட்ஸ் இருக்கு. செக் பேமெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அது இல்லாம வீட்ல இருக்க எல்லாமே டாக்ஸ் கட்டின அமௌண்ட் தான் சார். உத்தமன், பில்ஸ் எல்லாம் காட்டுனீங்களா? எல்லாம் காட்டியாச்சு தம்பி. ஆனா டேலி ஆகலன்னு சொல்றாங்க. சார், ஒரு நிமிஷம். உத்தமன், போய் லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. மேடம், சார், உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்? இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் காட்டுங்க. சார், இது மேடம் பேர்ல இருக்கு. இத பாருங்க. இது போன வருஷத்தோட இன்கம் டீடைல்ஸ். இதுக்கான அமௌண்ட் டீடைல்ஸும் இங்க இருக்கு. ஓகே மேடம். இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் எடுங்க. சார், இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சார் பேர்ல இருக்கு. இத பாருங்க. இதுதான் மொத்த வரவுக்கான டீடைல்ஸ். இது சேல்ஸ் டாக்ஸ். நீங்களே பாருங்க. இந்த 40 லட்சம் டொனேஷனா கொடுத்தது. டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கோம். நீங்க வீட்ல எடுத்தது அர்ஜுன் சார் அவரோட பிராண்டுக்கான கடனுக்காக கொடுத்தது. பேலன்ஸ் அமௌண்ட் இதோ இங்க இருக்கு பாருங்க. அந்த அமௌண்ட் மொத்தமும் இதுல இருக்கும். அப்ப இதுக்கான டீடைல்ஸ் மேடம்? இதெல்லாம் கம்பெனியோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டருக்கு கொடுத்தது. முன்னாடியே நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன்.
நீங்க இதையும் பாத்துக்கலாம். அதெல்லாம் சரி மேடம். இப்ப நீங்க போட்டிருக்கீங்களே இந்த நகையெல்லாம் இப்ப சொல்லு. அதுவா? அது அவங்க அப்பாவும் அம்மாவும் கோயில் கோயிலா போய் பாட்டி சார், இதெல்லாம் மேடமோட பாரம்பரிய சொத்து. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நகை புதுசா இருக்கே, பாரம்பரிய சொத்துன்னு எப்படி சொல்றீங்க? இது எல்லாமே மேடமோட செட்டில்மெண்ட் பத்திரம். அவங்க அண்ணன் கொடுத்த 100 பவுனுக்கான ஆதாரம். இதெல்லாம் மேடமோட அப்பா எழுதின உயில். பாரம்பரிய நகையை அழிச்சிட்டு லேட்டஸ்ட் டிசைன்ல புதுசா நகையை செஞ்சிருக்காங்க. ஓ, ஓகே மேடம், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மேடம், இந்த வீட்டு மருமகளா இருந்துகிட்டு எப்படி இவ்ளோ கணக்கு வழக்கையும் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க? சார், இவங்க இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டு நிர்வாகம் அப்புறம் கம்பெனி நிர்வாகம் எல்லாத்தையுமே இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஓ சார், இப்படி ஒருத்தங்க உங்களுக்கு மனைவி அமையறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார். சார், இந்த வீட்ல கணக்குல வராத பணம் நகையெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சார் இன்ஃபார்ம் பண்ணது? சாரி சார், அது டிபார்ட்மெண்ட் ரகசியம். எடுத்திருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நாங்க ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். நீங்க அங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க போலாம். ஓகே சார். என்ன தம்பி தினுசா உள்ள போகுது? இவன் வேற மஞ்சக்கிழங்கு மருதாணி பூசுற மாதிரி நிக்கிறா. தம்பி புடவைய பார்த்தாலே மயங்கிடுமே. மருதாளி வேற பிரிச்சு கட்டிருக்காங்க. எதுவும் நடக்க விடக்கூடாது. பாட்டி, புரியுது புரியுது. தம்பி 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 நில்லுங்க நில்லுங்க. என்ன பாட்டி? ஏன் தம்பி பெங்களூருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? அதெல்லாம் இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா பெங்களூர் பொளந்துட்டு உள்ள போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு போறீங்க தம்பி? பெங்களூரு பொளந்துக்குச்சா? என்னது தம்பி சைடு அடிக்கிற மாதிரி தெரியுதே. இன்னைக்கு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தானா? பெங்களூரு பொளந்துக்குச்சா? எப்படி நடக்கும்? என்னக்கா சந்தோஷமா? தாலி பிரிச்சு போட்டா சந்தோஷம் வந்துருமா மீனாட்சி? ஒவ்வொன்னா வரும்க்கா, நம்பிக்கையோட இருங்க. பெங்களூர் போறேன்னு கிளம்பினவரு இப்ப உங்க கழுத்துல மறுதாலி கட்டலையா? அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நடத்தி வைக்கணும். என்னது நடத்தி வைக்கணுமா? ஆமாக்கா, எதுவுமே தானா நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். அப்போ இந்த ரைடு என்னோட ஏற்பாடுதான். என்ன மீனாட்சி, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் நீங்க இருக்கீங்களே, அதனாலதான் இந்த தைரியம். மீனாட்சி, எனக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. ரொம்ப நன்றி மீனாட்சி. ஆனா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் நானும் ஆனந்தும் ஓயவே மாட்டோம். அந்த வசு நினைக்கிறது எல்லாத்தையும் சாதிக்கிறானே. மீனாட்சி என்னன்னா அநியாயத்துக்கு அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறாளே. ஆனந்த் மீனாட்சிக்கு புருஷங்கிறத தாண்டி அவன் எனக்கு தம்பி. எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இருக்கதான். இனியா சாவுக்கு காரணமானவள இந்த மீனாட்சி ஏன் தான் அப்படி அநியாயத்துக்கு தாங்குறாளோ தெரியல. ஆனந்த தூண்டி விட்டு இனியாவை கொல்ல வச்சு என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். ஐயோ, இந்த மீனாட்சி ஏன் தான் அப்படி பண்றாளோ தெரியலையே. அவ பின்னாடியே சுத்துறா. ஐயோ, இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஃபங்க்ஷன் வேற. ஐயோ, இவள
அர்ஜுன் சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அர்ஜுன் சார். ஏய், எதுக்கு ஆசீர்வாதம்? நீ மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தா உன் மேல இருக்க கோவலாம் போய் நான் உடனே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிடுவேனா? ஆசீர்வாதம் கேட்க வந்துட்டான் பெருசா. நீ கேட்ட உடனே ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் இழிச்சவன் பாரு. இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட்ல என்கிட்ட வச்சுக்காத. முதல் தாலி என்னை ஏமாத்தி திருட்டு தாலி கட்டிக்கிட்ட, இதுல ரெண்டாவது தாலி வேற. அதுக்கு நான் ஆசீர்வாதம் வேற பண்ணணும். ஆமா, நான் உன்கிட்ட கேக்குறேன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பண்ணாலும் இவன் நம்மள மன்னிச்சு அப்படியே ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அந்த பழைய அர்ஜுன் எப்போ செத்துட்டான். என் தம்பி எப்போ ஜெயிலுக்கு போனானோ அன்னைக்கே அவனு செத்துட்டான். என்ன டிராமா போட்டாலும் உன் மேல எனக்கு இருக்கிற கோவம் தீரவே தீராது. அதுல இருந்து மாறவும் மாட்டேன். அத முதல்ல புரிஞ்சுக்கும். அர்ஜுன் சார், ஏய், நீ பேசவே கூடாது. உன் சமாதானமும் தேவையில்ல, உன் விளக்கமும் எனக்கு அவசியம் இல்லை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் தம்பி ஞாபகம், என் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம், மீனாட்சி வாழ்க்கையும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரு வசு, நீ என்ன பெருசா ஏமாத்திட்ட. அதோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு, இத நான் ஆயுசுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் இது உனக்கு கொஞ்சமாவது உரைக்கும் நினைக்கிறேன். இன்னும் என் தம்பியை போய் பாக்குற மனதைரியமே எனக்கு வரல. இந்த வீட்டுல அவ்வளவு செல்லமா வளர்ந்தவன். அண்ணா அண்ணன் என் மேல எவ்வளவு உயிரா இருப்பான் தெரியுமா? அவனை போய் நான் ஒரு தடவை கூட பார்த்துட்டு வர முடியல. ஜெயிலுக்கு பின்னால அந்த சூழ்நிலையில அவனை நான் பார்த்தேன்னா அப்படி என்ன உடைஞ்சிருவேன். போதும் போதுமா, போதும். உன் மேல நான் வச்ச நம்பிக்கைக்கும் என் குடும்பம் வச்ச நம்பிக்கைக்கும் நாங்க அனுபவிச்சது எல்லாம் போதும். இந்த ஜென்மத்துக்கு இது ஒண்ணு போதும். உன்னால என் வாழ்க்கையை வெறுத்து நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன் மீனாட்சி கூட சேர்ந்து நீ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணு. ஆனா ஒண்ணு, நீ என் லைஃப்ல எப்பவுமே கிடையாது. பாண்டிச்சேரில இருந்து கிளம்புன நேரமே சரியில்லை போல இருக்க. இனியா வச்சு செட்டில் ஆகலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலையே. என்ன இது? ச்சே. இந்தாங்க. ரஞ்சித், ரஞ்சித், என்ன ரஞ்சித், உங்களுக்கு ஏதாவது வருத்தமா என் மேல? நான் கொடுத்த செக்க பேங்க்ல போட்டு பணம் எடுக்கவே இல்லை. அது வந்து சார், இல்ல வேணாம் விடுங்க. வேணானா? எனக்கு புரியலையே ரஞ்சித். உங்க மனசு எல்லாருக்கும் வந்துருமா? உங்களுக்கு பெரிய மனசு, நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சுக்கன்னு பணம் கொடுத்தீங்க, அது சிலருக்கு பிடிக்கல. என்ன சொல்றீங்க ரஞ்சித்? எனக்கு எதுவுமே புரியல. அதான் செக் கொடுத்தனே, நீங்க போய் பேங்க்ல போய் எடுத்துருக்கலாமே பணம் தேவைன்னா. ஏன், என்னாச்சு? இல்ல சார், மாத்தலான்னு பேங்க்குக்கு போனேன், அங்க உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. அவங்க அந்த செக்கை பிடிங்கி கிழிச்சு போட்டாங்க சார். அவ எதுக்கு நான் கொடுத்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டா? எனக்கு என்ன சார் தெரியும்? நீங்க பணம் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? பரவாயில்ல சார், இந்த இனியா போனவ என்னை மட்டும் தனியா தவிக்க விட்டு போயிட்டா சார். நான் தான் பொழப்புக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க ரஞ்சித், நான் பணம் கொடுத்தா கொடுத்ததுதான். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்க நாளைக்கே என் ஆபீஸ்க்கு வாங்க. உங்களுக்கு வேற செக் இல்ல கேஷா தர்றேன். இந்தாங்க, இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க ரஞ்சித், இப்ப நான் கிளம்புறேன், மறந்துடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க. என்ன? சரிங்க சார். புருஷன் கொடுக்கறான், பொண்டாட்டி தடுக்கிறா. இதுல ஏதோ உள்குத்து இருக்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? இருந்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு இந்த அர்ஜுன் கிட்ட ஏதாவது பெருசா கறந்துட வேண்டியதுதான். என்ன இன்னும் அர்ஜுன் சார காணும்? கோவமா வேற போனாரு. எங்க போயிருப்பாரு? தமனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வசு மேடம், சொல்லுங்க மேடம். உத்தமன்,
அர்ஜுன் சார் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போயிருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியலையே மேடம். மேடம் நார்மலா போனாரா இல்ல கோவமா போனாரா? கோவமா தான் கிளம்பி போனாரு. அப்போ நேத்து போன இடத்துக்கு தான் போயிருப்பாரு மேடம். சரிங்க மேடம், நான் போய் தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். இல்ல வேண்டாம் உத்தமன், நீங்க அங்க போக வேண்டாம். எடுத்து மட்டும் சொல்றீங்களா? மேடம் அது பாரு, நீங்க போனா. பரவாயில்ல, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் வேணா லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேடம். சரி உத்தமன்.